ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்கும் வணக்கம் அண்ட் வெல்கம் பேக் டு நிஷூஸ் ஹோம் டிலைட். எல்லோரும் ஹாப்பியாக ஹெல்த்தியாக இருக்கீங்க அப்படின்னு நான் நம்புகிறேன். ஸோ இந்த vlog வந்து பார்த்திங்கன்னா விநாயகர் சதுர்த்தி அன்றைக்கி எடுத்ததுனால ஒரு பாசிட்டிவான vlog-ஆக இருக்க போகுது. ஸோ எப்போவுமே எந்த ஃபெஸ்டிவலாக இருந்தாலும் காலையில் கொஞ்சம் சீக்கிரமாகவே எழுந்திரிச்சு அதுக்கு தேவையான ப்ரிப்ரேஷன்ஸ்லாம் பண்ணிகிட்ருப்பேன். ஆனால் இந்த வாட்டி பார்த்திங்கன்னா எனக்கு வந்து கொஞ்சம் பேக் பெயின் இஷ்யூஸ் வந்துட்டதுனால என்னால் அந்தளவுக்கு வந்து ஸ்ட்ரெயின் பண்ண முடியாது அப்படின்ட்டு அம்மா வந்து ஊர்லேருந்து வந்துட்டாங்க. சரி, இதனால வந்து கொண்டாடாமல் இருக்க வேண்டாம் அப்படின்னு சொல்லிட்டு அம்மா வந்து எல்லாத்தையும் கொஞ்சம் ஹெல்ப்லாம் பண்ணிகிட்டு இருந்தாங்க. ஸோ இதில் பார்த்திங்கனாலே வந்து நான் அந்த பெல்ட்டு வேர் பண்ணிட்டு தான் எல்லாம் வந்து வேலை பண்ணுற மாதிரி இருக்கும். ஏன்னா 4 நாளைக்கு முன்னாடி வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப சிவியராக இருந்துச்சு. கொஞ்சம் நடக்கிறதுக்கே கஷ்டமாக இருந்த மாதிரி இருந்துச்சு. பட் இப்போ வந்து கொஞ்சம் பரவாயில்லையா இருக்குது. அது மட்டும் இல்லாமல் நார்மலாக நம்ம உடம்புல எந்த பெயினாக இருந்தாலும் நம்மளால் சமாளிக்க முடியுங்க. ஆனால் இந்த பேக் பெயின் அப்படிங்கிறது வந்துருச்சுன்னா ரொம்பவே கஷ்டமாக இருக்கும். ஏன்னா நம்மளுக்கு முக்கியமான இடமே அந்த ஸ்பைன் தான். ஸோ அந்த இடத்துல நம்மளுக்கு பெயின் வரும்போது கொஞ்சம் வேலை பண்ணுறதுக்கும் சரி, வாக் பண்ணுறது இல்லை உட்கார்றது எல்லாமே வந்து கொஞ்சம் டிபெண்ட்டாக இருக்கும். ப்ளஸ் நம்மளுக்கு பெயின்ஃபுல்லாகவும் இருக்கும். ஸோ இந்த பேக் பெயின் வந்து எனக்கு எப்போ ஸ்டார்ட் ஆச்சு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பேசிக்காகவே எனக்கு ஃபஸ்ட்டு நார்மல் டெலிவரி, செகண்ட் வந்து சி செக்ஷன் நடந்தது. ஸோ அப்போவே டாக்டர் சொன்னது இதுக்கப்புறம் பேக் பெயின் இஷ்யூஸ் வரது கூட இருக்கலாம். ஸோ அதனால் லைஃப் ஸ்டைல் வந்து ப்ராப்பராக ஃபாலோ பண்ணணும் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. ஸோ நான் எப்போ வந்து ரொம்ப ஸ்ட்ரெயின் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் லைஃப் ஸ்டைல் ப்ராப்பராக ஃபாலோ பண்ணாமல் இருக்கேன் அப்படின்னா கண்டிப்பாக இந்த இஷ்யூஸ் வருது. ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா எனக்கு செகண்ட் டைம் இது வர்றது. ஃபர்ஸ்ட் டைம் வந்து ஒரு 1 year 2 years பேக் எனக்கு வந்துச்சு. அதோட வந்து பார்த்திங்கன்னா இப்போ தான் எனக்கு வந்திருக்கு. ஸோ மிடில் வந்து ரொம்ப ஸ்ட்ரெயின் பண்ணிவிட்டு ப்ராப்பராக வந்து எனக்கு தேவையான கேர் வந்து நான் கொடுக்காமல் இருந்ததுனால தான் இப்போ வந்து இந்த இஷ்யூஸில் நான் வந்து கொஞ்சம் ஸ்ட்ரகிள் பண்ணிகிட்ருக்கேன். ஸோ நான் vlog-ஏ டோட்டலாக மறந்துட்டேன். ஸோ நம்ம இப்போ அப்படியே vlog-குள்ளே கண்டினியூ பண்ணிக்கலாம். இன்னைக்கு ரெசிபிக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி எல்லாருக்கும் ஹாப்பி விநாயகர் சதுர்த்தி. ஸோ விநாயகர் சதுர்த்தி அப்படின்னாலே கொழுக்கட்டை சுண்டல் தான் நம்ம மெயினாக பண்ணுறது. ஸோ அந்த ரெசிபி வந்து நான் பண்ண போகிறதில்ல, அம்மா தான் இன்னைக்கு பண்ண போகிறாங்க. ஸோ கொழுக்கட்டை வந்து ரொம்ப ஈஸியாக அந்த மோல்டெல்லாம் கரெக்டாக வர மாதிரி அம்மா இன்னைக்கு ஷேர் பண்ண போகிறாங்க. அதுக்கு முன்னாடி அம்மா வந்து யூடியூப் சேனல் வச்சுருக்காங்க, சத்யா கிச்சன் டேல்ஸ் அப்படின்ட்டு. அதில் வந்து பார்த்திங்கன்னா நிறைய ஹெல்தியான ரெசிபிஸ் வந்து ஷேர் பண்ணுறாங்க, மில்லட் சம்மந்தப்பட்டு அண்ட் நிறைய வெஜிடபிள்ஸ் இதெல்லாம் வச்சு நிறைய ஹெல்தியான ரெசிபிஸ் வந்து ஷேர் பண்ணியிருக்காங்க. ஸோ கண்டிப்பாக ப்ரொஃபைல் விசிட் பண்ணி பாருங்க. பிடிச்சிருந்ததுன்னா அப்படியே சப்ஸ்கிரைப் பண்ண மறக்காதீங்க. இப்போ நம்ம குயிக்காக ரெசிபிக்குள்ள போறோம். நம்ம இன்னைக்கு கணேஷாக்கு பிடிச்ச கொழுக்கட்டை பண்ண போறோம். ஸோ நம்ம இன்னைக்கு என்ன பண்ண போறோம் கிட்டு? கொழுக்கட்டை பண்ண போறோமா? இது நம்ம லேடினுக்கு கொழுக்கட்டைக்கு படம். இப்போ வாங்க ரெசிபி கூட போலாம். இந்த ஒரு விஷயம் வந்து பார்த்திங்கன்னா எப்போவுமே அதுவும் கரெக்டாக ஃபெஸ்டிவல் டைமில் நடக்கும். ஏதாவது ஒரு ஐட்டம் 2 ஐட்டம் மிஸ் ஆகும். ஸோ அதை வந்து என்ன பண்ணுவேன், டக்குன்னு ஜெப்டோ அப்படி இல்லைன்னா ஒரு பிக் பாஸ்கெட்டில் ஆர்டர் வந்து பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் தான் வந்து எல்லாமே செய்ய ஸ்டார்ட் பண்ணுவேன். ஸோ இப்போ அங்கே விட்ட டாப்பிக்கை நான் இங்கே கண்டினியூ பண்ணுறேன். ஸோ மெயினாக பேக் பெயின் வர்றதுக்கு ரீசன் பார்த்திங்கன்னா, ஒன்று நம்ம லைஃப் ஸ்டைலில் ப்ராப்பராக ஃபாலோ பண்ணல அப்படின்னா வரும். அப்படி இல்லைன்னா ஒரு ஸ்ட்ரெயின், நம்ம கொஞ்சம் கூட ரெஸ்ட்டே இல்லாமல் ஏதோ ஒன்று பண்ணிகிட்டே இருக்கோம் அப்படின்னும் போதும் இந்த மாதிரி இஷ்யூஸ் வரும். அதுவும் மெயினாக விமென்ஸ்க்கு வந்து பார்த்திங்கன்னா ஆஃப்டர் டெலிவரி வந்து சி செக்ஷன் பண்ணவங்களுக்கு கண்டிப்பாக இந்த ப்ராப்ளம்ஸ் ஃபேஸ் பண்ணுவாங்க அப்படின்ட்டு நான் நினைக்கிறேன். ஏன்னா என் டாக்டர் சொன்னதும் அதுதான். ஸோ என்ன மாதிரியே நிறைய பேருக்கும் இந்த மாதிரி இஷ்யூஸ் இருக்கா அப்படின்ட்டு எனக்கு தெரியல. அப்படி இருந்தால் நீங்கள் உங்களோட ஹெல்த்தை பார்த்துக்கிறதுக்கு, இது மாதிரி வராமல் இருக்கிறதுக்கு என்னென்னலாம் ஃபாலோ பண்ணுவீங்க, உங்கள் லைஃப் ஸ்டைல் வந்து ப்ராப்பராக வச்சுக்கிறதுக்கு அப்படின்ட்டு எனக்கும் கண்டிப்பாக ஷேர் பண்ணுங்கள். ஸோ தட் எனக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ எனக்கு வந்து டாக்டர் சஜஸ்ட் பண்ண விஷயம் என்ன அப்படின்ட்டு நான் உங்கள் கூட ஷேர் பண்ணிக்கிறேன். ஸோ ஃபஸ்ட்டு வந்து ப்ராப்பர் லைஃப் ஸ்டைல் வந்து மெயின்டைன் பண்ணணும் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. ஸோ ப்ராப்பர் லைஃப் ஸ்டைல் அப்படின்னா ஃபஸ்ட் விஷயம் நம்ம வந்து தண்ணி நிறைய குடிக்கணும். ஸோ ஒரு ஸ்டேஜில் வந்து நான் தண்ணி குடிக்கிறதே வந்து மறந்துட்டேன் அப்படிங்கிற மாதிரி ஆயிடுச்சு. ஆனால் அதுக்கு முன்னாடிலாம் வந்து பார்த்திங்கன்னா ஒரு பெரிய பாட்டில் ஃபுல்லாக தண்ணி ஃபில் பண்ணி வச்சுருவேன். ஸோ அன்றைக்கி வந்து கொஞ்சம் கொஞ்சமாக சிப் பண்ணி அது ஃபுல்லாக காலி பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு. பட் அதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா நடுவில் கொஞ்சம் மிஸ் ஆன மாதிரி ஆயிடுச்சு. ப்ளஸ் ஸ்ட்ரெயினும் கொஞ்சம் அதிகமானதுனால இது திரும்ப வந்துட்ட மாதிரி ஆயிடுச்சு.
நான் வேறு மெயின் டாப்பிக்கை விட்டுட்டு ஏதோ ஒரு டாப்பிக்குள்ளே போயிட்டேன். ஸோ நான் ஏன் இதை ஷேர் பண்ணுறேன் அப்படின்னா, கண்டிப்பாக என்ன மாதிரி ஒரு சிலர் சஃபர் பண்ணிகிட்ருப்பீங்க இல்லையா, அவங்களுக்கு வந்து கொஞ்சமாச்சு யூஸ் ஆகும் அப்படின்ட்டு தான். ஸோ இப்போ அப்படியே நம்ம கொழுக்கட்டைக்குள்ளே போயிடலாம். இது பூர்ணம் ரெடி பண்ணுறதுக்கு வந்து பார்த்திங்கன்னா, வேர்க்கடலை, வெல்லம், ஏலக்காய் வந்து நம்ம மிக்ஸி ஜாரில் நல்லா கிரைண்ட் பண்ணி எடுத்துக்கணும். அது வந்து ரொம்ப நைஸாக பண்ணிக்காமல் கொஞ்சம் கொரன்ட்டு கோர்ஸாக நம்ம கிரைண்ட் பண்ணி வச்சுக்கணும். ஸோ நான் வந்து இன்றைக்கி வேர்க்கடலை கொழுக்கட்டை தான் பண்ண போகிறோம். அதுக்கப்புறம் கொழுக்கட்டை மாவுக்கு வந்து பார்த்திங்கன்னா 1 கப் அரிசி மாவுக்கு 3 மடங்கு நம்ம தண்ணி ஆட் பண்ணிக்கலாம். அந்த தண்ணியில் வந்து கொஞ்சமாக உப்பு சேர்த்துட்டு ஒரு 2 ஸ்பூன் அளவுக்கு அரிசி மாவு வந்து லைட்டாக தண்ணியில் மிக்ஸ் பண்ணி நம்ம ஊற்றிக்கிட்டோம் அப்படின்னா கொஞ்சம் திக்னஸ் இருக்கும். அதுலேயே வந்து நெய்யும் ஆட் பண்ணிக்கலாம், இல்லைனா எண்ணெய் கூட ஆட் பண்ணிக்கலாம். இதை ஆட் பண்ணும்போது பார்த்திங்கன்னா மாவு வந்து நம்மளுக்கு ஒட்டாமல் வரும். ஸோ அதுக்கப்புறம் தண்ணி கொதிக்கும் போது தான் நம்ம வந்து எடுத்து வச்சுருக்க அந்த ரைஸ் ஃப்ளோரை ஆட் பண்ணிக்கணும். ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா நம்ம இந்த மாதிரி மிக்ஸ் பண்ணிகிட்டே இருக்கணும். அது கட்டி வந்து கட்டாமல் இருக்கிறதுக்காக நம்ம மிக்ஸ் பண்ணிகிட்டே இருக்கணும். ஸோ அதுக்கப்புறம் ஒரு கரெக்டான பதத்துக்கு வந்து நம்மளுக்கு மாவு கிடைச்சிரும். ஸோ இது மாதிரி நம்ம மிக்ஸ் பண்ணிகிட்டே இருக்கும்போது பார்த்திங்கன்னா நம்ம கை வந்து தொட்டு பார்க்கும்போது அதில் மாவு ஒட்டாமல் வரும். ஸோ அந்த மாதிரி ஒட்டாமல் வந்துச்சுன்னா அது வந்து கொழுக்கட்டை மாவுக்கு கரெக்டான ஒரு கன்சிஸ்டன்சியாக இருக்கும். ஸோ அதுக்கப்புறம் நம்ம அதை வந்து கொஞ்சம் கொஞ்சமாக எடுத்து ஒரு மோல்டு இருந்தால் ஈஸியாக இருக்கும். ஸோ அந்த மோல்டில் மாவு வச்சுட்டு நடுவில் பூர்ணம் வச்சுட்டு நம்ம அப்படியே ரெடி பண்ணிக்க வேண்டியது தான். ஸோ இன்றைக்கி அம்மா மட்டும் இல்லைங்க, 2 குட்டீஸும் அம்மா கூட ஹெல்ப் பண்ணிவிட்டு மொத்த கொழுக்கட்டை மாவுலையும் செஞ்சு முடிச்சாச்சு. இதை வந்து என்ன பண்ணணும் அப்படின்னா, ஒரு ஸ்டீமர் அப்படி இல்லைன்னா இட்லி பாத்திரத்தில் ஒரு 10 நிமிஷம் இல்லை 15 நிமிஷம் வச்சு எடுத்தோன்னா நல்லா கொழுக்கட்டை வெந்துடும். ஸோ இந்த மாதிரி பதத்துக்கு மாவை ரெடி பண்ணிவிட்டு நம்ம கொழுக்கட்டை பண்ணும்போது கரெக்டாக வரும். அதுவும் இல்லாமல் உடையவும் உடையாது, சாஃப்டாகவும் இருக்கும். ஸோ கண்டிப்பாக இது வந்து ஃபஸ்ட்டு செகண்ட் டைம் வராமல் இருந்தாலும் ப்ராக்டிஸில் கண்டிப்பாகவே நம்மளுக்கு நல்லாவே வர ஆரம்பிச்சிடும். ஸோ பழைய டாபிக் வந்து நான் கம்ப்ளீட்டே பண்ணலைங்க, அதையும் முடிச்சிடுறேன். ஸோ மெயினாக நம்ம லைஃப் ஸ்டைலை ப்ராப்பராக கொண்டு போகிறதுக்கு ஃபஸ்ட்டு முக்கியமான விஷயம் தண்ணி, அதுக்கப்புறம் நம்ம சாப்பாடு, மெயினாக வந்து நம்ம உட்கார போஸ்டர். ஸோ மோஸ்ட்டாக சோஃபாவில் உட்காரத விட நம்ம தரையிலையோ இல்லை ஃப்ளோரில் உட்காந்து பழகிறது ரொம்பவே நல்லது. ஏன்னா நம்மளுக்கு அந்த ஸ்பைனோட போஸ்டர் வந்து கரெக்டாக இருக்கும். ஸோ அதில் வந்து இதெல்லாம் தவிர்க்கலாம் அப்படின்ட்டு சொல்லிட்டு இருந்தாங்க. அது மட்டும் இல்லாமல் நிறைய ஸ்ட்ரெயின் பண்ணோம் அப்படின்னா இந்த ப்ராப்ளம்ஸ் வர்றதுக்கு உண்டு. ஸோ அதுக்கு நம்ம என்ன பண்ணணும், அதுக்கு தேவையான அளவுக்கு நம்ம தண்ணியும் சாப்பாடும் எடுத்துக்கும் போது நம்மளை வந்து இதை வராமல் தவிர்க்கலாம். ஸோ அப்படின்ட்டு தான் என்னோடய டாக்டர் எனக்கு அட்வைஸ் பண்ணது. ப்ளஸ் அதையும் தாண்டி சைடில் நம்ம அந்த ஹாட் பேக்ஸ் இருக்கும் இல்லையா, ஸோ அதை வச்சுக்கிறது, இந்த மாதிரி பெயின் இருக்க டைமில் இதெல்லாம் வச்சுட்டு நம்ம இந்த மாதிரி ஒரு ப்ராப்பர் லைஃப் ஸ்டைல் ஃபாலோ பண்ணும்போது கண்டிப்பாக வந்து இதெல்லாம் வராமல் நம்ம தவிர்க்கலாம் அப்படின்ட்டு எனக்கு என் டாக்டர் அட்வைஸ் பண்ணது. இது எல்லாத்தையும் தாண்டி உங்களுக்கு இந்த மாதிரி இஷ்யூஸ் இருந்தால் ரெக்கவர் ஆகிறதுக்கு நீங்கள் என்னெல்லாம் பண்ணுவீங்க அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு கமெண்ட்ஸில் மறக்காமல் ஷேர் பண்ணுங்கள். ஸோ தட் எனக்கும் யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ இதோட வந்து பார்த்திங்கன்னா விநாயகர் சதுர்த்தி vlogக்கு வந்தாச்சு. ஹோப் இந்த வீடியோ எங்கள் கூட சேர்ந்து நீங்களும் என்ஜாய் பண்ணியிருப்பீங்க அப்படின்னு நான் நினைக்கிறேன். ஸோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணி நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ண மறக்காதீங்க. மறுபடியும் நெக்ஸ்ட்டு vlogல உங்கள் எல்லாரையும் மீட் பண்ணுறேன். Until then, keep supporting me. Thanks for watching.